வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2024 சனி வக்ர பலன்கள். சனி கிரகமானது வர ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் அடுத்த 5 மாதங்களுக்கு கும்பராசியில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாகவே இந்த வக்ரம் பெறும் கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது பலவாறாக சொல்லப்படுது. இது கிரகங்களுக்கு கிரகங்கள் நிலைகள் அப்படிங்கிறது மாறவும் செய்யும். அதே போல் ஒரு முரண்பட்ட பலன்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை பெற்றதாகவும் இது அமையும். அதாவது ஒரு நல்ல கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அது அசுப பலன்களை கொடுப்பதாகவும், அதுவே ஒரு கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமானது வக்ரம் பெறும் பொழுது அது சுப பலன்களை கொடுப்பதாகவும் அமையுது. ஸோ இந்த அமைப்பு கிரகங்களின் அடிப்படையில் மட்டுமல்ல, ஸ்தானங்களின் அடிப்படையிலுமே கூட நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பொதுவாகவே இந்த வக்ரகதி அதிசார கதி அப்படிங்கிற கிரகங்கள் ஏற்பட்டுட்டாலே அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் முரண்பட்ட நிலைகளிலேயே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். பட் ஒரு விஷயம் என்னன்னா, நல்லதோ கெட்டதோ இந்த வக்ரகதி அடையக்கூடிய இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது ஒரு அபரிவித தன்மையில் வேலை செய்யும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இந்த கிரகங்களுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே வேலை செய்யும். ஸோ அந்த வகையில் இந்த சனி இனி அடுத்த 5 மாதங்களுக்கு வக்ரகதியில் செயல்பட்டுட்டு வரும். பெரும்பாலும் சனி வக்ரகதி அடையும் பொழுது பொதுவான வகையில் சில சுப பலன்களை பார்க்க முடியும். குறிப்பாக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த சுப நிகழ்ச்சிகள் போன்ற விஷயங்களை பார்க்க முடியும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள், குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள், சுப காரியங்கள், குடும்பத்தில் இருக்கிற உடன் பிறப்புகளுடைய சுப விசேஷங்கள், சுப காரியங்கள், பெற்றோர்களுக்கான சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வக்ர காலங்களில் பார்க்க முடியுது. தொடர்ந்து தடைப்பட்டு வரக்கூடிய காரியங்கள் கூட சனி வக்ர நிலை பெறும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் துரிதமாக நடைபெறுவதையும் பார்க்க முடியும். ஜோதிடத்தில் ஒரு பழமொழி உண்டு, சனி கொடுக்க நினச்சிட்டா அதை தடுக்க யாரும் இருக்க முடியாது. கிட்டத்தட்ட அந்த நிலை சனியினுடைய இந்த வக்ர காலங்களை தான் பெரும்பாலும் அமையுது. மற்ற கிரகங்களுடைய வக்ர கால அமைப்புகள் எப்படி இருந்தாலும் சரி, இந்த சனியனுடைய வக்ர காலம் அப்படிங்கிறத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமையுது. தவிர இங்கே இது ராசி ரீதியாகவும் ஸ்தான பலன்களின் அடிப்படையிலையும் பார்க்கும்பொழுது இதில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்க செய்யும். அப்படி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சனி கிரகமானது 10ஆம் இடத்துல அடுத்த 5 மாதங்களுக்கு வக்ரகதியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாகவே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனியானது 9க்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. கிட்டத்தட்ட ஒரு தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு மட்டும்தான் உண்டு. அப்படிப்பட்ட சனியானது இப்போது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து வக்ரகதியில் செயல்படும் பொழுது இதுவும் ஒரு வகையான தர்ம கர்மாதிபதி யோகத்தையே உண்டாக்கி கொடுக்கும். ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நிறைய தர்ம காரியங்கள், புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. உங்களை அறியாமலே உங்களால் மற்றவர்களுக்கு சில உதவிகளை செய்ய முடிவதை பார்க்க முடியும். மனதளவில் ஒரு இனம் புரியாத அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி போன்ற விஷயங்களை பார்க்க முடியும். ரிஷபராசிக்காரங்க எந்த ஒரு ஆர்ப்பாட்டமுமே இல்லாமல் வாழ்க்கையின் நிலையை உணர்ந்து அதை அனுபவித்து நிம்மதியாக அமைதியாக வாழக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் பெற்று வருவாங்க. பொதுவாகவே மனிதர்கள் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத காசு பணங்களை ஒப்பிட்டோ அல்லது பொருட்களின் மூலமாக ஒப்பிட்டோ தான் பார்க்கப்படுது. ஆனால் உண்மையிலே வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது, அதாவது வாழ்வின் சந்தோஷம், நிம்மதி, அமைதி அப்படிங்கிறதெல்லாம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயமாகத்தான் அது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உண்மை நிலையை உணர்ந்து மன அமைதி பெற்று இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலம் என்பது இவங்களுக்கு அமையுது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள், திருப்பங்கள் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் அமையப்பெறுவதை பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்குமே தங்களுடைய வாழ்க்கையில் சில மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்துட்டு போகும். அப்படிப்பட்ட சில மறக்க முடியாத நிகழ்வுகள், திருப்பங்கள் போன்ற விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையுது. ஆகையினால் மற்றவர்களோடு ஏற்பட்டு வந்த மன சங்கடங்கள், விரோதங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் குறைவதை பார்க்க முடியும். குடும்பத்துக்குள்ளே நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், சங்கடங்களை கூட பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஒரு சுமூகமான முறைகளை அதை மாற்றிக்கொள்ள முடியும். ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும். ஆலய வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள்
யோக சாதனங்களை மேற்கொள்ளுதல் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் மேற்கொண்டு வருவீங்க. தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு வரலாம். அல்லது தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக சில புதிய அணுகுமுறைகளை இந்த காலகட்டங்களில் நீங்கள் மேற்கொண்டு வருவீங்க. அதாவது உங்களுடைய தொழிலில், வேலை விஷயங்கள்லாம் ஒரு சில சேஞ்சஸையும் அப்டேஷனையும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொண்டுட்டு வருவீங்க. பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் பலன்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. தன்னால் என்ன செய்ய முடியும், தன் திறமை என்ன அப்படிங்கிறத வெளிக்காட்டணும் அப்படிங்கிறதுல தான் ஆர்வம் காட்டுவாங்க. ஸோ கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற அந்த தெளிவான சிந்தனையோடு அவங்க செயலாற்றுவதை பார்க்க முடியும். மொத்தத்தில் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர காலம் என்பது அமைதியை விரும்புவோருக்கு அதன் உண்மை நிலையை விளக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.